வெல்கம் டு ரெசிபி தமிழா. நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப பிடித்தமான தேன் மிட்டாய் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம எப்பவுமே கடையில் தான் வாங்குவோம். நம்ம வீட்லேயே ஈஸியாக நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதனுடைய பெரிய குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஃபுட்டி தமிழா சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. ரெசிபி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம 1 கப்பு அரிசிக்கு 1/4 கப்பு உளுந்து சேர்த்து நல்லா கழுவிட்டு நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேன் மிட்டாய் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 200 கிராம் இட்லி அரிசி, 50 கிராம் வெள்ளை உளுந்து, 400 கிராம் வெள்ளை சக்கரை, சிறிதளவு உப்பு, சிறிதளவு ஃபுட் கலர், சிறிதளவு சோடா உப்பு. மாவு நல்லா நைஸாக இவ்வளோ கெட்டியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இவ்வளோ நைஸாக வெண்ணெய் மாதிரி இருக்கணும் மாவு. ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம், சிறிதளவு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தேன் மிட்டாய்னாவே நம்ம கலராக இருக்கும், அதுக்காக சிறிதளவு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு ரெடி ஆயிருக்கு. இப்போ அதுக்கு தேவையான பாகு காய்ச்சிக்கலாம். இதுக்கு நான் 1.5 கப்பு சர்க்கரை, அதாவது 400 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். 3/4 கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியாட்டம் இருக்கணும் பாகு, அதனால தண்ணி கொஞ்சம் இதுக்கு அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இந்த பாகு சிறு கம்பி பதம் வந்தால் போதும், ரொம்ப திக்காக வேண்டியதில்லை. ஒரு பிசு பிசு தன்மை வந்தாவே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது குலோப் ஜாமுன் போட்டோம்னா அந்த பாகு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பாகு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இப்போயே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். தண்ணி அதிகமாக இருக்கிறனால இது சர்க்கரை ஆகாது. அப்படி டவுட்டாக இருந்தால் உங்களுக்கு ஒரு 2-3 சொட்டு எலுமிச்சை சாறு நம்ம விட்டுக்கலாம். கையில் நம்ம தண்ணியை தொட்டுட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக நம்ம எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். நம்ம குட்டி குட்டியாக போட்டுக்கணும். சின்னதாக போடும்போதே நம்ம எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் பெருசாகும், அதனால் நம்ம சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு அப்படியே நம்ம சூடான பாகில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சூப்பராக தேன் மிட்டாய் செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.